ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு போனேன். வந்து ஒரு வீட்டில் ஜாமானை கொடுத்துட்டு போனேன். அவங்க வந்து வீட்டு நம்பர் தரல, வெறும் லொக்கேஷனை மட்டும் கொடுத்தாங்க. லொக்கேஷனை மட்டும் கொடுத்துட்டு போய் இந்த இதை வாங்கிட்டு இது ஜாமானை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கூட அவங்கள்ட்ட பேசிட்டு வந்த பாருங்க. இது வந்து நம்ம கென்யா எம்பசிக்கு போகிற வழி அது எப்படின்னு சொல்லிட்டு வந்த பாருங்க. இந்த ஃபோன் வருது. அப்படி இருங்க. யார்? முகமது பாய். சொல்லுங்க பாய். ஏற்றி விட்டாச்சு. அதான் இதில் வந்து என்ன ஒரு இதுனா, வீட்டு நம்பர் அனுப்பலை, லொக்கேஷன் மட்டும் அனுப்பியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிருச்சு. ஆனால் அதுக்கு வந்து 2 வாசல் இருக்குது அந்த வீட்டுக்கு. ஒன்று மெயின் டோரு, ஒன்று சைட் டோர் இருக்குது. இந்த சைட் டோரில் தான் கொண்டு போயிட்டு வண்டி நிப்பாட்டினது. அப்போ அங்கே நான் வெளியில் போகிறேன். கரெக்டாக ஒரு நம்ம டிரைவர் என்ன வந்தாப்புல வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டு அந்த பசங்க பேரை வந்து கேட்டு ஜாமானை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தேன். இந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஜாமானை கொடுத்தாச்சு, வந்தாச்சு. காலையிலையும் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெசேஜ் பண்ணி அது மெசேஜை ஃபோன் பண்ணாங்க. நேற்று ஒரு ஜாமான் கொண்டு போய் கொடுத்தீல கிஃப்ட்டு, அது எந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. ஏன் லொக்கேஷன் அனுப்புன வீட்டில் தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன், வேறு எங்கேயும் நான் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, தப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்ய, வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் எந்த வீட்டில் கொடுத்தியோ அந்த வீட்டை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். ஃபோன் அடிக்க காணோம். ஏதோ கிளாஸில் இருக்காங்க போல், காலேஜ் போயிட்டாங்க போல், கிளாஸில் இருக்காங்க போல். சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டு அப்போ அவர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் இந்த வீடு தான், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தெரியும், இந்த வீடு தானே, அவங்ககிட்ட கேட்டுக்கங்க. அப்புறம் ஏதாவது இல்லை இல்லை இதுதான், ஓகே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு போகிறேன். இது வந்து பெரிய தலைவலி. என் மேலேயும் ஒரு தவறு இருக்குது. என்ன தவறுன்னு கேட்டிங்கனாக்கா, நான் அவங்கள்ட்ட முதல்ல வீட்டு நம்பரை கேட்டிருந்துருக்கேன். சரியா, லொக்கேஷனை மட்டும் அனுப்பினா மட்டும் போதாது, வீட்டு நம்பரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து அதாவது மெயின் டோரில் வந்து பார்க்கிங் வச்சுருப்பாங்க, இல்லை வந்து பக்கத்தில் டிரைவர் ரூம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டோர், அதாவது பின்புறத்தில், அந்த பின்புறத்தில் அதாவது அடுத்த தெருவை ஒட்டுனாப்பில் இவங்க வீடை கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து லொக்கேஷனை அனுப்பும்போது வீட்டுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் தான் கொண்டு போய் இந்த லொக்கேஷன் விடும். ஏன்னா அப்போ அவங்க பின்னாடி இருந்து அனுப்பும்போது நமக்கு எந்த இது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாது, தெரியாது, மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து வீட்டு நம்பரையும் நமக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னா எந்த கரைச்சலும் இல்லை. இவங்க பண்ணாங்கன்னா இப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முதலாளியம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக லொக்கேஷனை அனுப்பி விட்ருவாங்க, வீட்டு நம்பரையும் அனுப்பி விட்ருவாங்க, அவங்க பேரையும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பசங்க வந்து லொக்கேஷனை மட்டும் அனுப்புகிறாங்க, அப்புறம் வீட்டு பேரை சொல்கிறாங்க, அவ்வளோதான். வீட்டு நம்பரை சொன்னால் தானே நம்ம ஏதாவது பார்த்து செஞ்சு ஏதாவது இது பண்ண முடியும். எதுவுமே சொல்லாமல் போய் பாரு அப்படின்னாக்கா அது ஒரு தவறு. இந்த தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்காக வேண்டியதான் நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, கேர்ஃபுல்லாக வாங்க, ஓகே? அடுத்தது வேலை இருக்குது. இப்போ போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்தடுத்து கிளம்ப வேண்டியது இருக்குதுங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம். டைல்ஸ் ஏற்ற போகணும் அடுத்து பிக்கப்பில். பாய் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. நம்ம தான் இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறது இல்லையே, அவர் தானே இப்போ போகிறாரு. சரி, வீட்டுக்கு போவோம். நம்ம ஓனர் சொன்னால் அந்த கடைக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம தைசர் பெட்ரோல் அந்த பங்குக்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது. இப்படியே பார்த்துட்டு போகணும். இந்த லைனு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கடை தான். பாய் இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறேன். வண்டி ஆட்ட வேணாமா? அல்மனா எத்தனை சொன்னீங்களா நீங்கள்? அல்மனான்னு நான் போனது பிவிவிசி. பிவிவிசி சொல்லுங்க. பிவிவிசி பிபிபிசி இல்லை, ஹாட் அண்ட் கூல். இங்கேயும் ஒரு ஹாட் அண்ட் கூல் இருக்குது. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்து டோர் செய்கிறது, டோருக்குள்ளே ரிமோட்டு, ஆட்டோமேட்டிக் டோர் வைக்கக்கூடியது, அது இது
ஏகப்பட்ட இதுகள் இருக்கு. அந்த கடை பேர் என்ன சொன்னேன்பா? ஏன்னா என்னமோ சொன்னீங்களே, எங்கன்னு தானே சொன்னீங்க? என்ன பேர் சொன்னேன்? ஹைதாவா ஹைதா பாய்க்கு மறந்துட்டா இருப்பாருங்க. ஹைதாவாம்ல. ராயல் பாஸ். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்காக தான் இருக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு பாய் இந்தா இங்கே தாங்க நான் தாச்சுல. குத்துனாக்கா அப்புறம் வண்டியை எடுத்து நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து அப்போ அவனுக்கு செய்யணும். வண்டியை கொண்டு வந்து அப்படியே பார்க்கிங் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நபினா செராமிக் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இது. நானும் போய் அந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்தாச்சுங்க. நாங்களும் ஏதோ வித்தியாசமான டைல்ஸ் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் வித்தியாசமான டைல்ஸ் எதுவுமே இல்லைங்க. முன்னாடி வாங்கிட்டு வந்திருக்காங்க டைல்ஸு, அதே டைல்ஸை வந்து திருப்பி வாங்கியிருக்காங்க. அப்போனா ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது 600 ரியாலுக்கு வாங்கினாங்களாம். அந்த 600 ரியால் டைல்ஸு ஒட்டியிருக்காங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சரியில்லை, அதாவது ஒரு டைல்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் அந்த இது வந்து கொஞ்சம் சிறுசாக இருந்திருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் போல். ஐயையோ, அதை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி ஒட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த 600 ரியால் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு எவ்வளோ ஒரு 14 சம்திங் 13 சம்திங் கிலோ வருங்க. அவ்வளோ காசு வேஸ்ட்டு. நம்ம ஊரில் 13னா 13,000 ரூபா 14,000 ரூபாய்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு அழகாக டைல்ஸ் எடுத்து ஒட்டிடலாம் இல்லையா? ஆனால் இவங்க வந்து அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் கண்ணு பில்டிங் இதாங்க கத்தாரில் இருக்க கண்ணு பில்டிங்கு. சரிங்களா? இப்போ நம்ம அந்த டைல்ஸ் அந்த ப்ரைஸில் உள்ள டைல்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒட்டிடலான்னு வைக்கலாம், ஒரு வீட்டுக்கு வந்து ஒட்டிடலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து மாடல் சரியில்லை, எனக்கு இந்த மாடல் பிடிக்கல அப்படின்னாக்கா உடனேயே ரிஜெக்ட் தான். ரிஜெக்ட், வேண்டாம், வேற இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே உள்ள காசுக்கு 600 ரியால் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது குறைவாக தெரியுது. நமக்கு நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு கூட வருது. அது சரிங்களா? அதுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறது? ஐயோ, நான் அப்படி பேசிக்கிட்டு இதில் வந்து ஏறிட்டேன் பார்த்தீங்களா? ஆனால் அந்த சிக்னலில் ஃப்ரீ ரைட் எடுத்து வந்தங்க வரவு, அதுக்கடுத்து இந்த ட்ராக் பார்த்தாக்கா இது ஃப்ரீ ரைட்டாக இருந்திருக்குது. அப்படியே தெரியலை. சரி, ஓகே, ஆமாம், இண்டிகேட்டர் போட்டு அப்படியே வந்து இந்த பக்கத்தில் நின்றாச்சு. நமக்கு முன்னாடி உள்ள ஒரு லிமோசின் வந்து நமக்கு வந்து இடம் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன செய்கிறது, சிலவங்க கொஞ்சம் அந்த இது இல்லாமல் இருப்பாங்க, சிலவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. நல்லா நகர்த்தி கொடுத்துட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் தலைவா. ஸோ அந்த மாதிரி தாங்க, அதுதான் வந்து இவங்களுக்கு உரிய அந்த இதை. சரி, ஓகே, அவங்களுக்கு மாடல் பிடிக்கல, நம்மளை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க, நம்ம அவங்க சொல்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும்போது நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரியா நாங்களும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம். கொண்டு வந்து ஏற்றும் போது அவங்க அங்கே கடையில் உள்ளவங்க ஏற்றிட்டாங்க. இறக்கும்போது நானும் பாய் வந்து இறக்கணும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஓனர் வந்தார். ஓனர் வந்துட்டு பார்த்துட்டு சேமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதான் வரும். இல்லை கலரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ முன்ன உள்ள டைல்ஸை பாருங்கள், இந்த டைல்ஸையும் அப்போ எடுத்து வை அப்படின்னு சொன்னார். எடுத்து வச்சேன். ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பசங்க வந்து பார்த்தாங்க. அவங்க பசங்களுமே சேம் கலரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், சேம் கலர் தான் அப்படின்னு சொல்லி, சரி ரைட்டு, ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக
12 ஹால் ஆகுது. நமக்கு ஃபோன் வருது. என்னன்னாக்கா, இந்த இருக்கு பாருங்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட். நமக்கு ஃபோன் வருதுங்க. என்ன ஃபோன்னாக்கா, இந்த மாதிரி ஜாமான் இருக்குது கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்க என்ன பண்றது. என்ன சொல்லுவாங்க, மணி வருது முன்னே ஓசை வருது பின்னி அப்படிங்கிறது மாதிரியா, சாப்பாடு வருது முன்னே வேலை வருது பின்னி அப்படின்ற மாதிரியா இருக்குது. பரவாயில்ல கொண்டு போயிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, ரோனக்குக்கு போயிட்டு ஒரு 6 பாட்டில் வாங்கணும் செய்யுது, போயிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சாப்பிட்டு வேணா போகவா? அப்போ மணி 12:45 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போறதுன்னா அங்கே அடைச்சிடுவாங்களே கடை. இப்போ மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1 மணி. 1 மணிக்குன்னா அடைச்சிடுவாங்க செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீ சாப்பிட்டுட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. நான் சாப்பிட்டுட்டு அதோட வண்டியை எடுத்துக்கிட்டு நேர ஹிலாலில் ஒரு வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே இப்போ நான் வந்து ரோனக்கு போகிறேன். என்னதான் ப்ரோ ரோனக்கு 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 ரோனக்குன்னு கிடைக்கீங்க, ரோனக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னாக்கா, ஜாமாங்க தான் இருக்குது. அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வரோம். அவங்க மொத்தமாக வாங்க மாட்டாங்க, இப்படி தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வாங்குவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது. சரி அந்த இருந்தாலும் வந்தாச்சு. இப்போ இந்த சிக்னலுக்கு அடுத்து ரைட் எடுத்து உள்ளே போகணும். வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? வந்தாச்சுல நம்ம ஓல்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ரோனுக்கு. என்ன பார்க்கிங் கிடைக்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது. பார்க்கிங் தான் சீக்கிரத்துலேயே கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இந்த பக்கத்தில் முன்னாடி பார்க்கிங் பண்ண இடத்துல போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு தான் வரணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரோனுக்கு திறந்துட்டாங்க, போவோம். நான் இங்கே பார்க்கிங் பண்ண முடியாது. பக்கத்தில் ஒரு பில்டிங்கு அங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கிற பில்டிங்கில் பார்க்கிங் அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்கு. அங்கே போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம். நான் அந்த கேமரிக்காரனை பாருங்கள் எப்படின்ட்டு தான் வண்டி ஓட்டுறானே நமக்கு தெரியலைங்க. ஐயோ போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த இதுக்குள்ளே தான் போகணும் பார்க்கிங்க்கு. பார்க்கிங் விடுவாங்களான்னு தெரியல. விடுவாங்க, விட்டு தான் வண்டி வண்டிலாம் இருக்குதா? பார்க்கிங்கில் கிடக்குதா? பார்க்கிங் கிடக்குது. இல்லையே பார்க்கிங் இல்லையே. ஐயோ என்னங்க பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஆஹா இங்கேயே ஒரு பார்க்கிங் இருக்குது. அப்படியே பார்க்கிங் பண்ணிடலாமே. ஓகே பார்க்கிங் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஓகேப்பா கொண்டு போய் சொருகியாச்சு பார்க்கிங். இதில் ஒரு காமெடிங்க என்னென்னா, எனக்கு முன்னாடி ஒரு நிசான் வண்டி பிளாக் கலர் வண்டி இருந்துச்சு பாருங்க. இதில் ஒரு பார்க்கிங் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டாரு. நான் உள்ள ரைட் எடுத்து வந்தேன் பாருங்க. ஐயோ இந்த பார்க்கிங் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. நான் அதுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. நான் திருப்பி அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும். சரி இருந்து சிக்கன் குழம்பு வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு என்ன எங்க அப்பா என்ன எடுத்தாலும் ஒரு 50 மில்லி எடுக்கலாம் போல. அப்படியே வந்து பார்த்தோம்னா மஞ்சள் சிவப்பு வெள்ளை மிக்சிங்கில் சோறு வந்திருக்குது. என்ன இது சிவப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சஃப்ரான் போட்டிருக்காங்க, குங்குமப்பூ. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச நெத்திலி கருவாடுங்கோ, வாங்குங்கோ சாப்பிடலாங்கோ. நெத்திலிங்கோ ஊரில் இருந்து வந்த நெத்திலி, பட்டை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு செம்மையாக சமைச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் செய்யுது இல்லையா? ஓகே சாப்பிட்ருவோமா? என்னங்க எப்படிங்க ஊற்றுறதுங்க பாருங்க. எண்ணெயை பாருங்க. ஐயோ 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 பாருங்க எண்ணெயை. இப்படி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னால் அந்த சிக்கன் குழம்பை ஊற்றி அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டோம். பாய் ஒரு குப்பூஸோ 1.5 குப்பூஸோ அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மணி வந்து பார்த்தாக்கா கரெக்டாக 11:05 ஆகிடுச்சு. எத்தனை மணி? 11:05 ஆகிடுச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்குது இல்லையா? சரி ஓகே. இப்போது நேற்று வந்து ஒரு 10 வேர்டு சொல்லி கொடுத்தேன் அரபியில். இன்றைக்கி வந்து காய்கறிகளில் ஒரு 10 காய்கறிகளை அரபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஓகே. தக்காளி, டொமாத்,
தக்காளி, தொமாத். பெரிய வெங்காயம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து பசால். பெரிய வெங்காயத்துக்கு பசால். பச்சை மிளகாய் ஃபில்ஃபில் ஹார். பச்சை மிளகாய் ஃபில்ஃபில் ஹார். அதுலேயே குடமிளகாய்க்கு வந்து ஃபில்ஃபில் பாரத். ஃபில்ஃபில் பாரத் குடமிளகாய்க்கு. ஓகே. வெண்டைக்காய் பாமியா. வெண்டைக்காய் பாமியா. உருளைக்கிழங்கு பத்தாத்தா. உருளைக்கிழங்கு பத்தாத்தா. கத்தரிக்காய் பதிஞ்சான். கத்தரிக்காய் பதிஞ்சான். பீட்ரூட். பீட்ரூட் சமந்தர். பீட்ரூட் சமந்தர். கேரட் ஜசர். கேரட் ஜசர். முட்டைக்கோஸ் மல்ஃபூப். முட்டைக்கோஸ் மல்ஃபூப். காலிஃப்ளவர் ஜஹரா. காலிஃப்ளவர் ஜஹரா. இன்னைக்கு ஒரு 10 காய்கறிக்குரிய பேரை நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரா வந்து குடமிளகாய்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது பச்சை மிளகாய் வகையை சேர்ந்ததுனால அதை வந்து இது வந்து நான் ஃபில்ஃபில் ஹார் அப்படின்னு சொன்னது நம்ம சின்ன பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க, நல்லா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாய்க்கு ஃபில்ஃபில் ஹார். ஃபில்ஃபில் அப்படின்னா பச்சை மிளகாய், ஹார் அப்படின்னாக்கா இந்த என்ன சொல்கிறது, காரமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்ஃபில் பாரத் அப்படின்னாக்கா, பாரத் அப்படின்னாக்கா கூலிங்கு. அப்போ குடமிளகாய் வந்து கூலிங்காக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது ஃபில்ஃபில் பாரத். ஓகே, இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி காய்கறிகள் சொல்லி விட்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சொன்ன இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். முக்கியமாக நமக்கு தெரிகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டைக்கோசு தெரியன்னு பேர், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு இவங்க வாங்குறது, அதுக்கப்புறம் கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கடைக்கு போயிட்டு உங்களை ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணாலுமே அவங்க பேசிக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா? நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. அவ்வளோதான். வெரி ஈஸி. நான் வந்து புக்கை பார்த்து படிக்கவோ இல்லை வந்துக்கிட்டு இது பண்ணவோ வந்து இது பண்ணல. வீட்டில் சொல்லுவாங்க, அதை அப்படியே கடையில் போயிட்டு கேட்போம். அப்போ கடையில் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுக்கிறது. இதுக்கு என்ன இது சொல்லுவாங்க, இதுக்கு என்ன இது சொல்லுவாங்க, அதுக்கு என்ன இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுக்கிறது. சரியா? அடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போக 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 அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்குது, அது அப்படியே வந்துடும். இன்றைக்கி வந்து அவ்வளோதான். நானும் படுத்து தூங்க போகிறேன். வீடியோலாம் எடிட் பண்ணணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. நோன்பு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நோன்பு வந்து வரப்போகுது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக வரட்டு. இப்போ நம்ம செய்யுது வியூ சேனல் சார்பாக அட்வான்ஸ் ரமதான் முபாரக். ஓகே, மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.